இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விதமான பாயாசம். அது எதை மெயின் இன்க்ரீடியன்ட்னா வெத்தலை பாயாசம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, இது வந்து பேரிச்சம்பழம் வந்து ஒரு 15 கொட்டையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு, பாதாம் பருப்பு, பிஸ்தா, வெத்தலை. இது தவிர உங்களுக்கு பால் வேணும். நம்ம சர்க்கரையே சேர்க்காம தான் இதெல்லாம் செய்ய போகிறோம். அதனால் நம்ம இது பேரிச்சம்பழத்தை ஜாஸ்தி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்குள்ளே எறும்பெல்லாம் வந்துருச்சு. நம்ம எறும்பெல்லாத்தை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா நட்ஸையும் மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இதை வந்து பவுடராக அரைச்சிக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பேரிச்சம்பழமும் வெத்தலையும் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ தான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு வரப்போகிறோம். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசின்தாங்க. இது நாள் ராத்திரியே நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டோன்னா நல்லா பொங்கி விரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். இந்த பாதாம் பிசினையும் இதோட நம்ம சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாதாம் பிசினையும் இதோட ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா இது மாவு மாதிரி வந்துருச்சுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாலை நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம். கொதிக்க வச்சுட்டு இதை வந்து ஆட் பண்ணி திருப்பி 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். 1/2 லிட்டர் பாலை ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குங்க. இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். இப்போ நம்மளோட வெத்தலை பாயாசம் ரெடி. இது நட்ஸ் பாயாசம்னு சொல்லலாம். இது நட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ண கொடுக்கலாம். சூடாகவும் கொடுக்கலாம், இல்லை நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக்கி அதையும் கொடுக்கலாம். ரொம்ப எனர்ஜெட்டிக்கு. இல்லை பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. அது தவிர நம்ம எல்லா நட்ஸும் பேரிச்சம்பழம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தேனை கூட ஊற்றி நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.